கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியில நீங்க நடத்தப்படுகிறீர்களா அப்படின்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று இங்கே பரிசுத்த ஆவியார் மூலமாய் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அப்போ தேவனுடைய ஆவி பிசாசுனுடைய ஆவி. அதற்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது பொல்லாங்கன், சாத்தான், வஞ்சகக்காரன், பொய்க்கு பிதாவாயிருக்கிறான் என்று இயேசுவே நிறைய இடத்துல சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் எந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறோமா அப்படின்னா தேவனுடைய எல்லா சுவாபமும் நமக்கு இருக்கும். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார், தேவன் இந்த ஜனங்களை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார். அதை ஒரு மனிதன் அழிக்க விரும்புவதில்லை. ஆனால் பிசாசுனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆவி இல்லை என்றால் அசுத்த பிசாசுனுடைய ஆவி என்று சொல்லலாம். அந்த ஆவியினால இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. அவர்களுடைய முழு எண்ணமும் மற்றவர்களை அழிப்பதும், மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதும், தேவன் செய்த எல்லாவற்றையும் தவறாய் காண்பிப்பதுமே பிசாசுனுடைய வேலை. தேவனுடைய பிள்ளைகளே, யோபு வாழ்க்கை நீங்க பாருங்க. யோபுவை ஒன்றுமில்லாதபடி பிசாசு கிரியை செய்தான் என்று நம் யோபு புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அதுதான் அவனுடைய சுவாபம். ஆனா தேவனுடைய சுவாபம் பாருங்க, மனிதனை உண்டாக்கி தோல் உடைகளை கொடுத்து, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, பிள்ளைங்கிற அந்தஸ்தை கொடுத்து அவனுடைய கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா மனிதனும் நல்லா இருக்கணும், ரட்சிக்கப்படணும், ஏன் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறான் என்று அர்த்தம். மற்றவனை கெடுப்பது, ஏமாற்றுவது, கள்ள கணக்கு எழுதுவது, வேலைக்காரனை அடிமைப்படுத்துவது, மனைவியை அடிமைப்படுத்துவது, கணவனுக்கு கீழ்ப்படியாதது, பெற்றோர்களை மதிக்காதது, கெட்ட பழக்க வளங்களுக்கு அடிமையாக்குவது, இதெல்லாம் சத்துருனுடைய வல்லமை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், தேவனுடைய ஆவியினாலே வளர்க்கப்பட வேண்டும். அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை நாம் விசுவாசிப்போமா? தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுவோமா? ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற மாம்ச இச்சை, ஆண்டவரே, பாலியல் இச்சையெல்லாம் எங்களை விட்டு விலகி போகட்டும் சுவாமி. ஒரு சமாதானம் உண்டாகட்டும், மேன்மை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.